Hello shopping lovers, welcome to my channel. So in the video நம்ம ஒரு huge shopping haul தான் பார்க்க போகிறோம். So shoppingனா just from one placeல இருந்து மட்டும் கிடையாதுங்க. Pothys, Party Sarna Store, Meesho, DMart and Adarsh Agencies. இந்த Adarsh Agencies பாரிஸ் கார்னரில் இருக்குது. ஸோ நீங்கள் என்னோடய லாங் டைம் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷாப்பஹாலிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆதர்ஷ் ஏஜென்சிஸ்லேருந்து நம்ம ப்ரீவியஸாக ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரிவ்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இந்த வீடியோவை பார்க்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மெஸ்ஸியான பிளேஸில் உட்காந்துருக்கேன். பட் இது எல்லாத்தையுமே நான் பார்த்து ஆசையாக வாங்கினது. வாங்க ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இட்ஸ் ஃப்ரம் மீஷோ. ஸோ எப்போவுமே அன்பாக்ஸ் பண்ணுறது யூஸ்வலாக நம்ம சிசர்ஸ் வச்சு பண்ணுவோம். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த சைனீஸ் கொரியன்ஸ் வீடியோலாம் பார்த்துருக்கேன். லைக் ஒரு கட்டர் வச்சு அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். சரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதோட விலை என்னமோ 100 சம்திங் தான். பட் இதை வாங்கிறதுக்கு நான் ரொம்ப மாதம் யோசிச்சுருக்கேன். யோசிச்சு ஓகே ஒரு கட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். இது அவகேடோ ஷேப்பில் இருக்க கட்டர், பேக் ஆஃப் 2. ஸோ ஒன்று மட்டும் நான் ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். இன்னொன்று இப்படி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஆல்ரெடி இதை வச்சு நான் ஒரு பொருளை கட் பண்ணியும் பார்த்துட்டேன். ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. இதே ஷார்ப் எவ்வளோ நாள் இருக்கும்லாம் எனக்கு தெரில. பட் சீரியஸாக இது ஒரு நல்ல பர்ச்சேஸ். இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மீஷோலேருந்து வாங்கினது மட்டும் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ தட் அது எல்லாத்தையுமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இதில் நிறைய செரமிக் ஐட்டம்ஸும் இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ண போகிற ப்ராடக்ட் இந்த ஒரு பார்சல் தான். இது ரொம்ப 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 பிடிச்சி நான் வாங்கியிருக்கேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது உங்கள் கூட சேர்ந்தா நான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சரிங்களா, ஜஸ்ட்டு அம்மா ஒரு கோடு தான் இருந்துச்சு, ஃபுல்லாக திறந்துக்குச்சு. ஸோ இது ஒரு க்யூட்டான கோஸ்டர்ஸ் மேட் ஆஃப் ஜூட் ஃபேப்ரிக். ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ வுட்டிலெல்லாம் வாங்குகிறோன்னா ஆப்வியஸாக எம்டிஎஃப்பில் தான் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் நாள்லேயே ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால எனக்கு அது வாங்குறதுல இஷ்டமேல. ஆல்ரெடி வாங்கினதும் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. அதனால் அதை தூக்கி கூட போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நான் இதை வாங்கினேன். எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது 6 கோஸ்டர்ஸ். நிஜமாக குவாலிட்டி சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அவங்க ப்ளீஸ் கிவ் அஸ் பாசிட்டிவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட மெயின் இதுவே ஐ கேச்சிங்காக இருக்கிறது இந்த ஃப்ளார் தான். சன்ஃப்ளவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் நம்ம அழகாக இதை வச்சு டீப்பாயில் நம்ம வச்சுருக்கோன்னு வச்சா வச்சுருந்தோன்னா வீட்டுக்கு யாருன்னா வராங்க அப்படின்னும் போது நம்ம அவங்களுக்கு காஃபி டீ சர்வ் பண்ணும்போது அழகாக அதை வச்சு குடிப்பாங்க. அண்ட் இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஐ லைக் இட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஓகே இது ஒரு எல்இடி லைட்டு. நான் கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன் இது. ஸோ இதில் வாங்கியிருக்க பொருட்களில் மேக்ஸிமம் எல்லாமே மாதக்கணக்கில் என்னோடய கார்ட்லேயே தூங்கி இருந்து ஓகே இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து வாங்கினது தான். இதை இப்போ இம்மீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பட் நான் இந்த ஹால் முடிச்சதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிப்பிங்லேயே இதை நான் ஆட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம இன்னும் யூஸ் பண்ணலன்றனால இதோட ரிவ்யூ கொடுக்க முடியாது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கிளிப் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த லைட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை யூஸ் பண்ணுறதோ ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்துருக்க கிளிப்பை இப்படி லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்க அந்த ஸ்டிக்கரை எடுத்து நம்ம எங்கே வேணுமோ போட்டுக்கலாம். சிம்பிளாக ஒர்க் ஆச்சு. அண்ட் இது யூஎஸ்பி சார்ஜ் பண்ணிக்கலாம். 3 மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்ப்போம். ஸோ இது உள்ளே என்ன இருக்குன்றது என்னால் கெஸ் பண்ண முடியுது. இதுக்குள்ளே கிச்சனில் ஹேங் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் தான். வால் ஹேங்கிங். இது எம்டிஎஃப் வேறு வழி கிடையாது.
சில பொருள்லாம் நம்ம எம்டிஎஃப் வாங்குறத அவாய்ட் பண்ண முடியல. ஸோ இது தான் வாங்கியிருக்கேன். The secret ingredient is always love. Meals and memories are made here. Next, kitchen brings family together. And இது ஹேங் பண்ணுறதுக்கான த்ரெட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஹேங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் இதை எப்படி நம்ம ஹேங் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இதையும் நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கட்லரி செட்டு, கிட்ஸ்க்காக வாங்கினது. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு ஃபோர்க் அண்ட் ஒரு சாப்பிங் ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா நான் பார்த்து ஷாக் ஆனது, இதோட எம்ஆர்பி வந்து 999 போட்டிருக்காங்க. பட் இதை நான் வந்து எவ்வளோக்கு வாங்கினேன்றதை கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் இதை எப்போவுமே வாங்கணும்னு லாஸ்ட் இயரே யோசிச்சிருக்கேன். பட் இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்ன்றது தெரியாமல், ஏன்னா இதை யூஸ் பண்ண போகிறது கிட்ஸு, அவங்க வந்து அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படி சொல்லி நினச்சி தான் நான் வாங்காமல் வச்சுருந்தேன். பட் வந்து ஓகே, ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது வந்து மடங்கின உடனே உடையிற மாதிரியான பிளாஸ்டிக்காக இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி இருக்குது. பட் வந்து அதுக்குன்னு இது உடையாதுன்னு நான் கேரண்டி கொடுக்கல. உடையறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் கீழே போட்ட உடனே டப்பால்னு உடையிற மாதிரியான பிளாஸ்டிக் இது கிடையாது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுற கீழே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்ப்போம். இது வந்து ஒரு ஃப்ளோர் மேட் தான், எனக்கே தெரியும். சும்மா நார்மலாக நம்ம வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வரோன்னா மண்ணெலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாக் கலரில் மேட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இது. இதில் பண்ணுறதுக்காகவே வந்து நான் வேணும்னே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மேட் தான். இதோட ப்ரைஸ் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸ்மெல் வந்து கொஞ்சம் தாங்கலை. குவாலிட்டி வைஸ் ஓகே. நான் ஏன்னா ஏற்கனவே வாங்கியிருக்கேன், சேம் செல்லர்கிட்டேருந்தே வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் திரும்பி வாங்கியிருக்கேன் இதை. இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இதுவும் நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணது தான். நீங்கள் நிறையவே பார்த்துருக்கலாம் இதை, ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி ரிவ்யூ ஷேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நானே வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு எங்கன்னா கிளம்புறோம், நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு சமைக்கிறோம், இல்லை சாமான் கழுவுறோம் அப்படின்ற போது ட்ரெஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகும் தண்ணி பட்டு. அதனால் அதுக்காக வாங்கினது. என்னென்னா இதில் இந்த சைடில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, தண்ணி அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஃபைபர் கிளாத் மாதிரி இருக்குது. அதனால் இது வாங்கியிருக்கேன். இது செட் ஆஃப் 2 ஃபார் 150 rupees தான். நல்ல டீலாக இருந்துச்சு, அதனால் இது வாங்கினேன். அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து என்னன்னு எனக்கு தெரியும். இது வந்து இருங்களா, ஃபோட்டோ வந்து இந்த சைடில் போடுறேன், ஏன்னா அது பேர் எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. ஆனால் இது ஒரு பிளாஸ்டிக் டப்பா. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால எங்கே கையில் கிழிச்சிக்குமோன்னு பயந்து திறந்துட்டுருக்கேன். ஸோ இது தான் அது. செட் ஆஃப் 2 எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை கீழே மென்ஷன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி இதையே வச்சுருக்கேன். பட் வந்து என்ன சொல்கிறது, 4 கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 6 கம்பார்ட்மெண்ட்டில் வாங்கியிருக்கேன். 4 கம்பார்ட்மெண்ட்லேயும் செட் ஆஃப் 2 வாங்கினேன். அது வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு டக்குன்னு நட்ஸ் எல்லாமே பசங்களுக்கு டெய்லி போட்டு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணேன், ஆல்ரெடி வந்து மசாலா டப்பா நான் வச்சுருக்கேன். அதுவுமே பிளாஸ்டிக் தான். பட் என்னென்னா ஒரு தடவையும் நான் வச்சுருக்கிறத வந்து இங்கே போடுறேன் பாருங்கள். ஒரு தடவையும் ஒருத்தையும் தனித்தனியாக பிரித்து கொட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடுகு அதுக்குள்ளே தேஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி எல்லாத்தையும் லைனாக வச்சுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, பட்டை, லவங்கம், அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். ஒன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து மிக்ஸே ஆகாது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, சில்வர்லேயே நம்ம வாங்கி வச்சோன்னா கூட தனித்தனி இதுவாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன கை தடுமாறுச்சுன்னா உள்ளுக்குள்ளேயே அது மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி இதில் ஆகாது. தனித்தனியாக இப்படி கொடுத்துருக்கனால அழகாக போய் ஏர் டைட்டாக க்ளோஸ் ஆகிக்கும். அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இது செட் ஆஃப் 2.
அண்ட் இப்போ நான் காமிக்க போகிற ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கலாம், நிறைய பேர் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும், என்கிட்டயும் இருந்துச்சு. இது வந்து ஒரு நைஃப் ஷார்ப்னர். நான் வந்து ப்ரீவியஸாக இந்த மாதிரி வச்சிடல, குட்டியாக வச்சுருந்தேன். பிக்சர் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். பட்டு அது வந்து தொலைஞ்சு போச்சு, அதனால் அதுக்கு பதிலாக இது வாங்கியிருக்கேன். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா குட்டியாக, அதில் எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைட். பட் இது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேனே. இப்போ நான் காமிக்க போகிறது ஒரு மேட்டு, கிராஸ் மேட்டு, த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இருக்குல்ல அந்த மேட்டு தான். ஸோ இது வந்து 2x4 சைஸ், 2x4 சைஸு. நான் ஆல்ரெடி ஒரு கிராஸ் மேட் வாங்கினேன், ஆனால் அது ரொம்ப குட்டி. பட் அதோட குவாலிட்டி எனக்கு சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதனால் நான் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன் இந்த தடவை. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து ஓகே தான். ஏன்னா அந்த மேட்டில் வந்து நான் லைட்டாக இப்படி தொட்டால் பிஞ்சிட்டு வந்துடும். பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்படி இருக்குது. டூ இன்ட்டு 4 சைஸ். அவ்வளோதான், நம்ம ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம டிமார்ட்டில் என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லி பார்க்கலாம். டிமார்ட்டில் எப்போவுமே வந்து யூனிக்காகவும் விலை ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதுக்காகவே நான் டிமார்ட்டை தேடி ஓடுவேன். ஸோ அதில் வாங்கின பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் காமிக்க போகிறது டிமார்ட்னாலே வாட்டர் பாட்டில்ஸ் தான். அதுவும் வந்து கம்மி ப்ரைஸ்க்கு ஹியூஜ் வெரைட்டிஸ் இருக்கும். இது வந்து 59 ருபீஸ் ஈச். நம்ம ஆன்லைனில் வாங்கி ஐ மீன் என்ன சொல்கிறது, மீஷோவில் வந்து செட் ஆஃப் 6 ஃபார் 200 300க்கு இருக்குது தான். பட் வந்து அதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது. இது பாருங்கள், நான் நசுங்கலை, அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது. அதனால் நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். ரெண்டுமே 1 லிட்டர் பாட்டில். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சம்மர் சீசன் முடிய போகுது. பட் என் பசங்க வந்து ஐஸ்கிரீம் கேட்டுகிட்டே இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் இந்த பாப்சிக்கிள் மோல்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில, நான் இன்னும் திறந்தே பார்க்கல, வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சிட்டேன். அழகாக இருக்குங்க. ஸோ அப்சஸ்ட் வித் திஸ் கட்டர். ஸோ இதில் எனக்கு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்னென்னு சொல்லிடுறேன். 69 ருபீஸ். இதில் இருக்க டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, நான் என்ன நினச்சேன்னா, இதை நான் இன்னும் அன்பேக் பண்ணல, இப்போ தான் பிரித்து பார்த்தேன். ஸோ இது தனியாக வரும் அப்படி சொல்லி நினச்சேன். பட் இது அப்படி வரல. இது எல்லாமே வந்து ஒட்டி தான் இருக்குது. இது மட்டும் தான், இதில் நம்ம வந்து ஐஸ்கிரீம் வச்சோன்னா இது மட்டும் தான் தனியாக வரும். இதில் தான் வந்து ஐஸ்கிரீம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே மாட்டிச்சுன்னா நம்மளுக்கு வந்து எடுத்து ஸ்பூன் வச்சு தான் சாப்பிட்ணும். ஸோ அந்த ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். அதர்வைஸ் ப்ரைஸ் வைஸ் இது ஓகே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டிமார்ட்லேருந்து வாங்கினது பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பாத்ரூம் கேடி தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 129. இது மீஷோலையும் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோன்னு தெரில. இது சூப்பரான செம்ம திக்கான பிளாஸ்டிக்குங்க. அதுக்காக கீழே போட்டால் உடையுமான்னு கேட்டாலும் உடையிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. திக்காக இருக்கானா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே போட்டால் கண்டிப்பாக உடையும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். வீரல் விடும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து நான் ப்ரஷ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன், அந்த பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ப்ரஷ் தான். பட் பல்லு தேய்க்க இல்லை, வீட்டை க்ளீன் பண்ணேன். இந்த பிரிசல்ஸ்லாம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் ப்ரீமியமாக சில்வர் ஃபினிஷில் இருக்குது. பார்க்கவே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு காசி வைப் கொடுக்குது. அதனால் இதை வாங்கினேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 149. வுட்டன் ஹேண்டில் வச்சு ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு. அதனால் இதை நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட தேவை எனக்கு இருக்குது, அதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஒரு க்யூட்டான பேஸ்கெட். இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸு. தலைகீழ காமிக்கிறேன்னா 99 ருபீஸ். சாரி, இப்போ தான் தலைகீழ காமிக்கிறேன். 99 ருபீஸ். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதை வந்து நான் போத்தீஸில் கூட பார்த்தேன். இதோட ப்ரைஸ் சம்வேர் அரவுண்ட் 129 139 எதை போட்டிருந்தாங்க. பட் இதை விட அதிகமான ப்ரைஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து எதுக்காக நான் வாங்கினேன்னா, கிளிப் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்காக, கிளிப் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பேஸ்கெட் தேவை இருந்துச்சு. அதுக்காக இதை நான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப குட்டி ப்ராடக்ட்ஸ், சோப் வைக்கிற டிஷ் தான். ஸோ இது வந்து ஈச் 15 ருபீஸ். இதோட தேவை இருக்குது, அதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன்.
சரி, இப்போ நான் டிமார்ட்லேயே வந்து எதுக்காக மெயினாக வந்து நம்ம போவோம்? அங்கே இருக்க இந்த செராமிக் அண்ட் மெல்லமைன் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூனிக்காகவும் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். அதுக்காக தான் மெயினாக போவோம். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் டிமார்ட்லேருந்து வாங்கினது. ஸோ அதில் ஒன்று இதுதான், இந்த ஒரு பால். ஸோ இந்த பால் வந்து செராமிக் ஃபினிஷ் இருக்க மாதிரி இருக்குது. வீடியோக்கு என்ன மாதிரி தெரியுதுன்னு எனக்கு தெரில. பட் இட்ஸ் ஆக்சுவலி மெலமைன். 169 ருபீஸ் தான் இது. எனக்கு ரொம்பவே வந்து ரீசனபிளாக தெரிஞ்சுது. இதோட இந்த கலர் ஆகட்டும், இந்த ப்ராடக்ட் ஆகட்டும், நல்ல சரியான திக்கான மெலமைனில் இருக்குது. ஸோ அதனால் இது ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஒரு ப்ரிட்டியான ஃபைண்டு. சர்விங் பிளேட்டர் அழகாக இருக்குல்ல, பாட்டில் ஷேப்பில் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸு 199. நல்லா திக்கான மெலமைனில் இருக்குது. இது 199க்கு வர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் இது ரொம்பவே அழகாக இருக்குது. நான் ஒரு தடவை போகும்போதும் இது மேலே எனக்கு ஒரு கண் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நான் இதை வாங்கினேன். ஸோ கெஸ்ட் வந்தாங்கன்னா சர்வ் பண்ணும்போது இப்படி அழகாக சர்வ் பண்ணலாம். கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணுறோமோ இல்லையோ, நமக்கு சர்வ் பண்ணிக்கிறதுக்கு கூட இது நல்லாவே யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நான் காமிக்க போகிறதும் ஒரு ப்ரிட்டி ஃபைன் தான். ஸோ இதோட இது என்ன மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் கமெண்ட் பண்ணுங்களா. கேட்டால் காமிக்கிறேன். ஸோ இந்த மொரம்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போ அது என்ன மெட்டீரியல்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பட் அந்த மெட்டீரியலில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் ஆக்சுவலி அ மெலமைன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அதோட காஸ்ட்டும் 99 ருபீஸுன்றனால நான் வந்து ஐட் 2 2 எடுத்திருக்கேன். ஸோ இந்த சேம் மெட்டீரியலில் ஸ்கொயர் ஷேப்லேயும் வந்துச்சு. ஸோ அதுலேயும் 2 எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து 49 ருபீஸ் ஈச். ஸோ இதையுமே மென்ஷன் பண்ணோம். இப்போ இந்த பிளேட்டை வந்து கீழே வைக்கிறோன்னா அழகாக பாருங்கள், இப்படி அது உட்கார்ற மாதிரி இந்த பாட்டம் வந்து தேயாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஷேப்லேயுமே அவைலபிளாக இருந்துச்சு, விச் இஸ் அன் சர்க்கிள் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அதுவுமே 49 ருபீஸ். ஸோ ஐ டக் 2. அண்ட் இந்த மாதிரியான இதுலேயே ப்ரௌன் கலரில் இதுவுமே அதே மாதிரி தான் இருக்குல்ல, மெட்டீரியல் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து 99 ருபீஸ் ஈச். ஐ டக் 2. ஸோ இந்த தடவை வந்து டிமார்ட்டில் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இல்லை. பட் இந்த இப்போ நான் வாங்கின வரைக்குமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இது வரலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சரவணா ஸ்டோரில் என்ன வாங்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நான் பாடி சரவணா ஸ்டோரில் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெலமைன் பால் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 94. இது டிமார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அப்போ எனக்கு டிமார்ட்டில் போனப்போ வேணான்னு தோணுச்சு. பட் சரவணா ஸ்டோர்லேயும் இது வந்து என் கண்ணில் பட்ட உடனே என்னை வாங்குன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்றனால நான் இதை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபெதர் ஷேப்பில் இருக்க பிளாட்டர். இது வந்து எனக்கு எப்போவுமே எப்படி இது என்னோடய கண்ணை கவர்ந்துகிட்டே இருக்குமோ, இதுவும் அதே மாதிரி என் கண்ணை கவர்ந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் இதை நான் ஒன்று வாங்கியிருக்கேன். 180 ருபீஸ். அண்ட் இட்ஸ் மேட் ஆஃப் மெலமைன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்ப்போம். இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. பிளாஸ்டிக்லனாச்சும் இருக்கும். என் வீட்லேயுமே பிளாஸ்டிக்கில் இருக்குது. பட் எனக்கு பிளாஸ்டிக் வேணாம். ஏன்னா சூடான பாலோ இல்லை தண்ணியோ நம்ம அளக்கும் போது வந்து ரொம்ப ஆற வச்சு அப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் சூடு பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதுக்காகவே வந்து நான் இந்த ஸ்டீலில் வாங்கினேன். இதுவுமே சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கினது தான் ஃபார் 133. ஃபைனலாக வாங்கின ப்ராடக்ட் இந்த ஒரு பவுல் தான். ஸோ இது வந்து 97 ருபீஸ். ரொம்பவே வர்த்துன்னு தோணுச்சு, அதுக்காக எடுத்தேன். இதோட கலரும் வந்து ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்குது அண்ட் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது, நல்லாவே இருந்துச்சு. அதனால் இந்த ஒரே ஒரு பவுல் மட்டும் செராமிக்லேருந்து எடுத்தேன். அண்ட் டிமார்ட்டில் வாங்கின லாஸ்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கணும். டிமார்ட்டில் எந்த அளவுக்கு வந்து வாட்டர் பாட்டில் ஃபேமஸோ அதே மாதிரி இந்த மாதிரி மேட்ஸும் ரொம்பவே ஃபேமஸ். அஃபோர்டபுளாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நான் கிச்சனுக்காக வாங்கினேன். இவ்வளோ பெருசு, ஐ திங்க் 2x6 சைஸுன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 185 தான். ஸோ இது நான் என்ன சொல்கிறது, ஒன்று நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பெட்லேருந்து கீழே இறங்குவோம்ல அந்த இடத்துலையுமே போட்டுக்கலாம். ஸோ தட் பெட்டில் அழுக்காகாமல் இருக்கும்.
மெயினாக அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி மேட் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இது கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன். அண்ட் போத்தீஸ்லேருந்து வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கலை, ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ கிடைச்ச டைமில் நான் எடுத்த 2 பொருள் வந்து இந்த ஒரு க்யூட்டான ஜாடி தான். ரொம்பவே அழகாக இருக்குல்ல, கேப்சிகம் ஷேப்பில் 2 கலர். ஸோ இருங்க, இதோட ப்ரைஸ் வந்து 129 ஈச். ஸோ இப்படி இருக்குது, உள்ள வந்து பேப்பர் இப்படி அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப ரீசனபிளாக தோணுச்சு இந்த ப்ரைஸ், அதனால இதுலேருந்து. அண்ட் எனக்கு இதோட தேவை இருக்குது. ஒன்றுத்தில் கல்லுப்பு, ஒன்றுத்தில் தூளுப்பு போட்டு வச்சுக்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட இருக்க ஜாடி வந்து லைட்டாக உடஞ்சிருச்சு. உடஞ்ச பொருளை வீட்டில் வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக நான் அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படி சொல்லி நினச்சேன். இப்போ நம்ம வாயிலேயே நுழையாத அந்த ஆதர்ஷ் ஏஜென்சிஸ்லேருந்து என்ன வாங்கணும்னு பார்ப்போம். ஸோ அங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து யூனிக்காக கிடைக்கும். இப்போ எப்படி வந்து நம்மளுக்கு டிமார்ட்டில் வந்து என்ன சொல்கிறது, பிளாட்டர்ஸ் அண்ட் பவுல்லலாம் நம்மளுக்கு யூனிக்காக கிடைக்குதோ, இங்கே வந்து சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறையா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு வேலை வந்து பாரிஸ் கார்னரில் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு வரவில்லை பார்த்தேன். பாரிஸ் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆதர்ஷ் ஏஜென்சிஸ் போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ அப்படி போய் எனக்கு வந்து ஒரு லக்கியாக கிடச்சது தான் இந்த ஒரு லக்கி சன் கிளாஸஸ் பவுச். இது வந்து கிட்ஸுக்கானது, பெரியவங்க கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த சைஸில் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டே சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இப்படி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 56 இதோட ப்ரைஸு. நான் இதில் வந்து 2 எடுத்திருக்கேன். ஸோ கிட்ஸோட கண்ணாடி வந்து அழகாக இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என் டாட்டருக்கு. அண்ட் இது வந்து என் சனுக்கு. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க ப்ராடக்ட் தான், எல்லா வீட்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கோம் கிளீனர் தான். இதோட ப்ரைஸ் 45 ருபீஸ். இது எப்படின்னா, இந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஷார்ப்பாக இருக்குது இந்த ப்ரஷ்ஷு, குத்துது. இதுக்கு நடுவில் கோம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துட்றேன். நம்ம ஆதர்ஷில் வந்து இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரியானதுலாம் வந்து விலை கம்மியாக கிடைக்கும், நம்மளுக்கு யூனிக்கான ஃபைண்ட் அந்த மாதிரி கிடைக்கும். இதுவே நீங்கள் செராமிக் வாங்குறீங்க இல்லை பிளாஸ்டிக் வாங்குறீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக தான் இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, சூஸியாக இருந்தது தான் பார்த்து இந்த பொருளுக்கு இந்த விலை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். நான் ப்ரீவியஸாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் என்ன சொல்கிறது, பம்ப்கின் ஷேப்பில் அந்த மாதிரி இருக்க ஷேப்பில் குட்டி குட்டி பால்ஸ்லாம் வந்து 45 ருபீஸில் வாங்கினேன். பட் அது வந்து ஆன்லைனில் ரொம்ப ப்ரைஸியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து வர்த்தாக தெரிஞ்சனால அதை நான் வாங்கினேன். பட் அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே அங்கே இருக்காது. ஸோ நம்ம பார்த்து வாங்கணும் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது. இப்போ நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து வாங்கினது தான் இந்த ஒரு செராமிக் என்ன சொல்கிறது, இது இந்த கிச்சனில் வந்து கேஸ் லைட்டர் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே ஹோல்ட் பண்ணுறது. ஸ்பூன் ஹோல்டராக யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இதோட ப்ரைஸ் வந்து 150. அந்த ப்ரைஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வர்த்துன்னு எனக்கு தோணுச்சு, அதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு அழகாக ஒரு கூடை ஷேப்பில் க்யூட்டாக. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் அஃபோர்டபுள்னு தோணுச்சு, வர்த்துன்னு தோணுச்சு, அதனால் அது எடுத்தேன். ஸோ இது வந்து ஒரு 3 பீஸ் பவுல் செட், ரொம்ப குட்டி குட்டி பவுல்ஸ் தான். இந்த 3 பீஸும் சேர்த்து 120 ருபீஸ். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, சட்னி சாம்பார் அதெல்லாம் சர்வ் பண்ணும்போது இதில் அழகாக சர்வ் பண்ணலாம். எனக்கு வந்து எப்பவுமே ஃபுட் சர்வ் பண்ணும்போது அழகாக அந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி சர்வ் பண்ணணுன்றது ஆசை. அதுக்காக தான் நான் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் தேடி வாங்குவேன். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம், அதுக்குமே வந்து இதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதில்ல, பிகாஸ் ஆஃப் டைம் தான்.
பட் சூன் நம்மளோட சேனல் ரொம்பவே ஆக்டிவ் ஆகிடும். ஐ அஷ்யூர் யூ தட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்பவே வைப்ரண்ட்டான சூப்பர் ப்ரிட்டி கலரில் நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பால் மாதிரியான ஒரு பிளேட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே, இந்த கலர் பார்த்தோன்னே இதை தாண்டியே போக முடியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்படி ஐ கேட்சியாக இருந்துச்சு இந்த கலரு. 200 ருபீஸ்க்கு நான் இதை வாங்கினேன். ஸோ இது கண்டிப்பாக ஒர்த் தான், அதனால் நான் எடுத்துட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இதை வந்து ரிவ்யூ போடலாமா வேணாவா யோசிச்சுட்டே இருந்தேன். பட் கேர்ள்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ கம்பல் இருந்தாலும் அந்த என்ன சொல்கிறது, புதுசாக வேறு கம்பல் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அதை வாங்கணும்னு கண்டிப்பாக தோணும். அதுவே ஒரு அஃபோர்டபுளான இடத்துல கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இதை வந்து சேர்த்தே ஆகணும் இந்த கிளிப்பிங்ஸோடு அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ லெட் மீ ஷோ யூ. நீங்கள் கொரியன் இயரிங்ஸ் அதே மாதிரி யூனிக்கான இயரிங்ஸ் எல்லாம் தேடி தேடி ஷாப் பண்ணுவீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து தான் இந்த இயரிங்ஸ்லாம் வாங்கினேன். ஸோ நான் எப்போ பாடி சரவணா ஸ்டோர் போனாலும் கண்டிப்பாக அந்த இயரிங் செக்ஷனை ஒரு விசிட் போயிட்டு தான் வருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பர் கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் காமிக்கிறேன். நான் ரொம்பவே ஹைப் கொடுத்துட்டேன். ஸோ நீங்களே பாருங்கள் அந்த ஹைப்க்கு இது வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இயரிங் இது தான். கவரில் இருக்கனால அந்த அளவுக்கு கிளியராக தெரில. ஸோ லெட் மீ அன்பேக் இட். ஸோ இது ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்க இயரிங். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல, லீஃப் வச்ச மாதிரி ரொம்பவே அழகாக நடுவில் ஒரு பேர்ல் வர வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 36 ருபீஸ் தான். ரொம்பவே வர்த்து இந்த ப்ரைஸ்க்கு இந்த இயரிங். ஐ திங்க் இந்த ஷர்ட்டுக்கே இந்த இயரிங் வந்து சூட் ஆகும் தான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நான் போட்டிருக்க இந்த இயரிங் இஸ் ஆல்சோ ஃப்ரம் பாடி சரவணா ஸ்டோர் தான். இது வந்து 50 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன், பட்டர்ஃப்ளை ஷேப்பில். ஸோ ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. தேர்ட் நான் காமிக்க போகிற இயரிங் இதுவுமே ஆக்சுவலாக எல்லாமே ப்ரிட்டியான இயரிங்ஸ் தான். ஸோ நான் ஒரு இயரிங் காமிக்கும் போதும் ப்ரிட்டின்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு அந்த இயரிங் பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப 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 அல்ட்ரா ப்ரிட்டி. ஒரு ஹார்ட் ஷேப்பில் ரொம்ப அழகான ஒரு இயரிங். இதோட ப்ரைஸும் 36 ருபீஸ் தான். அண்ட் தென் இந்த ஒரு பவு ஷேப்பில் இருக்க இயரிங் ஜஸ்ட் 21 ருபீஸ் தான். இதை காமிக்கிறேன். நல்லா கிளியராக தெரியும். அண்ட் ஃபைனலி இதை நான் நிறையா இன்ஸ்டாகிராம் ரீல்லலாம் பார்த்துருக்கேன் இந்த இயரிங்கை. ஸோ இதை வந்து நான் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு ஃபைன் பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கல. ஸோ இந்த இயரிங் தான் பட்டர்ஃப்ளை ஷேப்பில். இதோட ப்ரைஸும் 36 ஐ கெஸ். 36 ருபீஸ். அண்ட் தட்ஸ் ஆல். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்தெந்த ப்ராடக்ட் என்னென்ன குவாலிட்டியில் என்னென்ன ப்ரைஸில் எந்தெந்த ஷாப்பில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குமா? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் இல்லாமல் ஃபேமிலி கண்டென்ட் நிறையாவே நம்ம சேனலில் வரும். அண்ட் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.